வீட்டுக்கு போன பண்ணி 2,00,000 எடுத்துன்னு வர சொல்ற, இல்லைன்னா போட்டுருவான். இருடா. எங்க வீட்லயே வேஸ்டான பீஸ் நான் தான். என்னையெல்லாம் நம்பி 2,00,000 தர மாட்டாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கிற. என்னடா உங்களுக்கு குழந்தை பிள்ளைக்கு போற பேம்பஸ் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஏய், உனக்கு காசு கொடுக்கல நான் ஏய், போன பண்ணி 2,00,000 எடுத்து வந்து கொடுக்குறியா இல்ல தலையை வெட்டி இவங்கிட்ட கொடுக்கட்டா? அவன் தலை எனக்கு என்னத்துக்கு? ஆட்டு தலை இருந்தா கூட பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இதை வச்சு நான் என்ன பண்றது? யாரா அவன்? உனக்கடா என்னயா கம்மி விலையில போண்டா மாவு குழம்பு வாங்கி கொடுத்துருக்க, கழிஞ்சு கிடக்குது. ஏய் மாமனே, அவனுக்கு உத்தாட லாஸ்ட் டைம் காசு கொடுக்கவே இல்லையா? காசு தர மாட்டேங்கிறான், காசு கொடுறான். இவனை நம்பி எல்லாம் புரோஜனம் கிடையாது. காசு எடுத்துட்டா என்னெல்லாம் கடத்தினா 5 பைசா கூட தேராது சார். ஏய், உன்னை கவனிச்சுக்கிறா ஓனரையா? அண்ணா அண்ணா, நான் கந்து வெட்டி காசு வந்தாலும் கடன் கொடுத்துனா ஃபர்ஸ்ட் இவனை கொடுத்தனா நாசை பொருளை பிடிச்சா தொலை தாழ முடியல. போசமா போடா போய் அந்த. ஏய் பாண்டி, என்னடா காசு தரியே இல்ல அவனுக்கு கூப்பிட்டேன். என்ன கொடுமை சார். பணம் வந்துட்டானா கையை மட்டும் கழட்டி விடணும். அதான் உடனே பண்ணிட்டு வந்துடணும். அவனை மட்டும் கூப்பிடவே கூடாதுண்ணா. நாத்த குடலை புடுங்குதுண்ணா. நானா தானே கையை மட்டும் கழட்டி விடணும். வீட்டுக்கு போன் பண்ணி இப்ப 2,00,000 எட்டு வர சொல்ற, இல்லன்னா அறுத்துருண்டா. சிரிக்காதடா. சிரிக்கூடாது, ரப்பா டான்னு கொண்டுருமா இருக்கும். ஊர்ல உனக்கு எவன் ஆகாதவன் ஓகேன்பா. அண்ணா இப்படியா? அண்ணா நானாவது உனக்கு கண். டேய் யாரா அவன்? டேய் பாண்டியன் கூப்பிட்டு எங்க கேளு, காசு கொடுக்கவே இல்லையா? கூப்பிடு. டேய் பாண்டி, நான் காசு தரியா இல்ல என்ன? 10 நிமிஷம் காசு வரணும். இல்ல 2,00,000. ஓகே. யா இப்படி பார்த்துட்டு போறடா. இப்படி பாத்துட்டு இப்படின்னு யாரா அப்படின்னு ஓகே. இரு கட் பண்ணு.